இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஜெர்க்காயிட்டேன். அவ்வளவு கூட்டம் வரும்னு உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல. இவ்வளவு தோழர்கள் வந்து அமர்ந்திருக்கீங்க, எல்லாம் கருஞ்சட்டை வீரர்களாக. இவ்வளவு கூட்டத்தை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நெஞ்ச நிமிர்த்தி, ஆமாண்டா கருப்பு சட்டாண்டா என்னடாப்ப அப்படின்னு தைரியமா நம்ம ஒரு தடவை சொல்லிக்கலாம். அப்புறம் வரும்போது போலீஸ்காரவங்க அங்கே முனையில் பேரிகேட் போட்டு சின்ன சின்ன பசங்களாம் ஸ்கூல் பசங்க இப்படிக்கான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒரு பையை எடுத்துகிட்டு போகிறாங்க. போலீஸ்காரங்க கூப்பிட்டு என்ன பையை காமிங்க, என்ன பையை உள்ளே உதறிட்டு அவங்க ஏதோ சக்கரை நாட்டு சக்கரை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. அது என்னென்னு காமி, ரேஷன் கடை காமி, எங்கே இருக்குது வீடு, ஆதார் கார்டை காமி அப்படின்னு காவல்துறை தன்னுடைய சட்டத்தை அவங்க சட்டம் தன் கடமையை செஞ்சு எனக்கு என்ன ஏன் இந்த குழந்தை உள்ள எல்லாம் என்ன லாலிபப் வாங்கி சாப்பிடும் அல்லது குருவி ரொட்டி குச்சி மிட்டாய் வாங்கி சாப்பிட போகுது, எதுக்கு இது ஒரு பயங்கரவாதிகள் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் விசாரிச்சோன்னு தான் தெரியுது. இல்லை நாம் தமிழர் கட்சியிலேருந்து வாட்ஸ்அப் குரூப்களில் இங்கே அவங்க தங்களுடைய தொண்டர்களை அனுப்பி கல்லறிவதற்கு ஆயத்தமாக இருப்பதாக ஐஎஸ்லேருந்து தகவல் வந்திருக்கு. அதனால நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள்லாம் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. ஆமாம்மா, நீ கரெக்டாக இருக்கீங்க போலீஸ்காரையா, நீங்கள் சரியான போலீஸாக இருக்கீங்க, விசாரிங்க, கண்டிப்பாக விசாரிங்க. எனக்கு அந்த பையனை விட்டோம்னாக்கா டவுசர் நினையாம அவனால ஒண்ணு கடிச்சு வர முடியாது யூரின் பில்லுக்கு. அப்படியேப்பட்ட அவனை அவங்க தானே நாம் தமிழர் கட்சியில பூராவும் தொண்டர்களா இருக்காங்க. இந்திரகுமார் திருடி பேசும்பொழுது பாரதிதாசன் அவர்களுடைய அவர் எப்படி ஒரு திராவிட கவிஞனாக தன்னை இறுதி மூச்சு வரை சொல்லி கொண்டார் அப்படிங்கிறதுக்கான பல கவிதைகளை, அவருடைய பேச்சுக்களை, ஆதாரங்களை, எழுத்துக்களை நிறைய வாசிச்சார். உண்மையிலேயே பாரதிதாசன் அவர்கள் இப்ப உயிரோடு இருந்திருந்தால் இதே இடத்துல பாரதிதாசன் அவர்களை கண்டித்து யூடியூப் சார்பாக நான் இங்கே ஒரு மீட்டிங்கை போட்டிருப்பேன். யூடியூப் சார்பாக எல்லா தோழர்கள் அழைத்து ஐயா பாரதிதாசன் அவர்கள் எதிராக இதே இடத்துல கண்டன உரை அப்படின்னு போட்டு ஐயா சுபவியர்களையும் நான் சிறப்புரையாற்றுவதற்காக வாருங்கன்னு சொல்லி அழைச்சிருப்பேன். ஏன்னா அதுல பெரிய கோபம் என்னன்னாக்கா ஐயா பாரதிதாசன் அவர்கள் மேல கடைசியில இந்த மாதிரி திராவிடம்னு சொல்லி யாரெல்லாம் வயிறு விளக்குறாங்க, அவங்க தமிழ் தாய்க்கு பிறந்திருக்கலாம், தமிழ் அப்பனுக்கு பிறந்திருக்கலாம், அல்லது திராவிட அப்பனுக்கு திராவிட தாய்க்கு இங்க பிறந்திருக்கலாம். இப்படியாக இருந்து தன்னுடைய வயிறை மட்டும் வளர்ப்பதற்காக ஒருவன் அதை பயன்படுத்தி கொண்டான் என்றால் அவனை நாயுடன் ஒப்பிட்டு நாயை அசிங்கப்படுத்தினார்ல ஐயா பாரதிதாசன் அவர்கள். உண்மையிலேயே அதற்கு வன்மையான கண்டனங்கள். ஆனா ஐயா பாரதிதாசன் அவர்கள் இப்ப உயிரோடு இருந்திருந்தாருன்னா அந்த நாய்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டு சீமான்னு வச்சிருப்பாரு. அவனுக்கு பேரு சீமான் இனிமே அப்படின்னு மாத்திருப்பாரு. ஐயா அயோத்தாச பண்டிதர் அவர் வந்து நாங்களாம் திராவிடம் அப்படின்னு ஐயா அயோத்தாசர் பண்டிதரை பேசியிருக்காரு. அதன் பேர்ல ஒரு பேப்பரும் கூட நடத்திருக்காரு. அதனால திராவிடம்னு பேசுற எல்லாரையும் நீ மானாவரிக்கு வாயில வந்தது மாதிரி போதையை போட்டு திட்டுவேன் அப்படின்னாக்கா ஐயா அயோத்தாச பண்டிதன் தான் பேசியிருக்காரு அப்படிங்கிறத ஏற்கனவே இந்திரகுமார் தேரடி ரொம்ப விவரமாக பேசிட்டார். அவரோட சேர்த்து நான் இன்னொரு தலைவரையும் நான் இங்க பேச விரும்புறேன். ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் ஒருபோதும் ஐயா தந்தை பெரியார் அவர்களுக்கு எதிராக எனக்கு பேசியதாக நினைவில்லை. எங்கேயாவது வேணா விமர்சனமா வேணா இருந்திருக்கலாமே தவிர பெரியாரை எதிர்க்கிறேன், பெரியார் வந்து இந்த தமிழ் மக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு ஒருபோதும் அவர் சொல்லியதாக எனக்கு நான் படிச்சு எனக்கு நினைவில்லை. ஒருவேளை இருந்தா தோழர்கள் சொல்லிங்க, அது விமர்சனமா இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச 1932-33 நீடாமங்கலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு சாணிப்பால் சவுக்கடி சம்பவம், மிகப்பெரிய ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை பெரியார் தான் கையில் எடுக்கிறார். அங்க உள்ள ஆறுமுகம்னு ஒரு கருப்பு சட்ட தோழர் ஒருத்தர், அவர் தான் அதை எழுதுறாரு. அதை எழுதி வெளியில கொண்டு அங்க உள்ள அனுமந்தபுரம் கிராமத்தில் நடக்குது, அதை வெளியில கொண்டு வர்றாரு. ஐயா பெரியார் அவர்கள் தான் அந்த பாதிக்கப்பட்ட 3 பேரையும் தமிழ்நாடு முழுக்க ஒரு மேடைகள் போட்டு வாக்குமூலம் கொடுக்க வைக்கிறாப்ல. அவங்க பாதிக்கப்பட்டவருடைய வாயாலே வாக்குமூலம் கொடுக்க வைக்கிறாப்ல. ஆனா அப்புறம் கேஸ் எடுத்து நடத்துறாரு ஐயா பெரியாரு. அப்புறம் அந்த கேஸ் தோத்து போகுதுன்னு வைங்களேன். ஆனா அந்த கேஸ் போயிட்டு இருக்க இன்பிட்வீன் கேப்ல ஐயா பெரியார் சில வருடங்களாக அதை சுமந்துகிட்டே இருக்காரு தூக்கிட்டு. அப்ப அவருக்கு ஒரு பெரிய கோபம் ஏற்படுது, அயற்சி ஏற்படுது. ஏன்னா அது ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த 3 தோழர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நம்ம இவ்வளவு தூரம் இந்த அமைப்பு போயிட்டு இருக்கு. ஆனா சட்டமன்றத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஐயா MC ராஜா அவர்கள் மீதும் ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் மீதும் கடும் கோபத்துல ஒரு மீட்டிங்லையும் பேசிடுறாப்புல. அதுக்கப்புறம் தான் ஐயா ரெட்டமலை சீனிவாசனுடைய பார்வைக்கு போய் பெரியார்கிட்ட வந்து என்ன ஏதுன்னு கேட்டு அப்புறம் பெரியார் என்ன ஏதுன்னு விளக்கி 3 பேர் சம்பந்தப்பட்டவங்களை அவர்கிட்டையும் பேச வச்சு அதுக்கப்புறமா ஐயா ரெட்டமலை சீனிவாசன் இன்னும் பல தலித் தலைவர்கள் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பி அப்ப முதலமைச்சராக இருந்தது நம்ம ராஜகோபாலாச்சாரி தான் முதலமைச்சராக இருந்தது. ஸோ அப்ப ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் பெரியாருடன் எவ்வளவு இணக்கமாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை தான் நான் அதை சொல்ல விரும்புறேன். அப்ப நீ பெரியாரை ஆதரிக்கிற எல்லோரையும் நான் மானாவரியே போதை போட்டு திட்டோம்னாக்கா ஐயா ரெட்டமலை சீனிவாசன் நீ போதை போட்டு திட்டு பாப்புவா, வா இங்கே தான் இருப்பேன், ஏதோ காரில் வர்றேன் பிளைனில் வர்றேன்லாம் வர பேசிக்கிட்டு இருக்கேன்.
உனக்காக நாங்கள் இங்கேயே காத்திருக்கிறோம், நீ எப்போது வேணாலும் வரலாம். ரஜினியை போய் பார்த்ததையும் சொன்னாங்க. இப்படிலாம் பேசிட்டு ரஜினி அரசியலுக்கு வந்தாக்க நான் தூக்கி போட்டு மிதிப்பேன். இனிமே அடிக்கிற அடியில இந்த விஜய கமலஹாசனை அடிக்கிற அடியில இனிமே எவனுக்குமே கட்சி ஆரம்பிக்கிற ஆசை வரக்கூடாது. நீங்களும் எழுத்தாப்புல ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாப்புல, ஐயா விஜய் வந்தாலும் எவன் வந்தாலும் சரி அப்படின்ட்டு அடுத்த 2 வருஷத்துள்ள கபால்னு விஜய் காலில் போய் விழுந்தவர் தான் நம்மளு. அப்ப ரஜினியை போய் பார்த்து சக தோழன் சங்கினாக்க சக நண்பன் அப்படின்னு பேசும்பொழுது தட்டி கொடுத்தாரு அப்படின்லாம் சொன்னாலுங்களா, அது ரஜினி தட்டி கொடுக்கல இந்திரகுமார், தடவி பார்த்துருக்காப்புல சீமான. என்னடா இவன் நம்மளை விட நம்ம உருவாக்கின கேட்டு நம்மளே ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கு, குருமூர்த்தியை விட ஆவேசமா பார்ப்பனர் அடிமையாக ஒருத்தன் பேசிட்டு இருக்கான. இங்க இவன் RSSலயும் இவன் நேரடி உறுப்பினரா இல்ல, ஒருவேளை எதுவும் கருப்பு பாப்பானா இருப்பானோ அப்படின்னு ஒரு சந்தேகம். ஊர்ல எல்லாம் பாத்திருக்கீங்களா, கருப்பையர்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல கருப்பையர்னு சொல்லுவாங்க. ஊர்லாம் கருப்பா தான் இருப்பாங்க ஐயர். இல்ல கருப்பையர் வீட்டுக்கு போயிட்டு இருந்தியா, கருப்பையர் வீட்டுக்கு போயிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கருப்பையரா இருப்பான் சொல்லி லைட்டா தடவி பார்த்திருக்காரு. அவர் நூல் வெளியில போடல, உள்ள போட்டிருக்காருங்கிறது பாவம் அவருக்கு தெரியாது.